சீனாவினுடைய அதிபர் இடைப்பட்ட காலத்தில் பொதுவெளியில் அவரை பார்க்க முடியவில்லை. மேலும் 5 ஆண்டுகளுக்கு தன்னை அதிபர் பதவிக்கு நிலைநிறுத்திக் கொண்ட போதே உலக பேரரசுக்கான ஒரு மாபெரும் கனவோடு இருக்கிற சீனாவுக்கு அப்படி பார்த்தா 2 பேஸ் தான். போர் என்பது எதிரியை வீழ்த்துவதல்ல, போர் என்பது உன்னை நிலைநிறுத்திக் கொள்வது. அமெரிக்கா இஸ் டெஃபினெட்லி a declining power. ஆனால் அந்த அமெரிக்காவுக்கு இணையான ஒரு வல்லரசாக சீனா சொல்லலாம். இவர் அமெரிக்காவின் துதிப்பாடி சொல்லுவாங்க, ஆதரவாளர். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். உலக அரசியல் சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ஃபாதர். அந்த விதத்தில் சீன அரசியல் ஒரு மிக முக்கிய நகர்வை நோக்கி நகர்ந்திருப்பதாக செய்திகள்லாம் கிடைக்கிறது. சீனாவினுடைய அதிபர், அதாவது மே இறுதிக்கும் ஜூன் தொடக்கத்திற்குமான இடைப்பட்ட காலத்தில் பொதுவெளியில் அவரை பார்க்க முடியவில்லை. குறிப்பாக அந்த நாட்டினுடைய நாளிதழ்கள் அப்புறம் தொலைக்காட்சிகள்ல அவருடைய பெயரை புறக்கணித்ததா செய்திகள் கிடைக்குது. சீனால என்ன நடக்குது? இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். என்றால் 2022ஆம் ஆண்டு மேலும் 5 ஆண்டுகளுக்கு தன்னை அவர் அதிபர் பதவிக்கு நிலைநிறுத்தி கொண்ட போதே அது கட்சியினுடைய ஒரு நடைமுறை ஒழுங்கிற்கு அப்பாற்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கப்பட்டது. அதற்கு எதிரான வினைகள் கட்சிக்குள் நடக்காமல் இருக்கும். கட்சி என்றால் கட்சி, அதிகார அமைப்பு எல்லாவற்றிற்குள்ளும் அந்த எதிர்வினைகள் உறுதியாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஒன்று. இரண்டாவது, எல்லோருக்கும் வயது ஆகும், வலிமை குறையும், ஆற்றல் குறையும். நீ பொதுவாக நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்கிறது உண்டு. ஆங்கிலத்தில் இட்ஸ் யுவர் ப்ரிவிலேஜ் டு கிளைம் டு த டாப். இப்போ எவரெஸ்ட் மலை வரைக்கும் நீங்கள் ஏறலாம், உச்சி வரைக்கும் நீங்கள் ஏறிடலாம். இட் இஸ் யுவர் ப்ரிவிலேஜ். உங்களினுடைய உரிமை, உங்களினுடைய மகத்தான உரிமை. நீங்கள் எவ்வளவு உயரங்களுக்கு உயர முடியுமோ அந்த அவ்வளோ உயரங்களுக்கு ஏறுவது. அதே வேளை ஆங்கிலத்தில் நான் சொல்வது உண்டு, பட் இட் இஸ் மேண்டேட்ரி டு கிளைம் டவுன். நீங்கள் எவரெஸ்ட்டில் ஏறி அங்கேயே நின்றுட்டு இருக்க முடியாது, நீங்கள் இறங்கி தான் ஆகணும். எல்லாருக்கும் வயசாகும், எல்லாருக்கும் நலம் குறையும், அவருக்கு உடல்நல குறைவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 3, அந்த வயது முதுமையின் காரணமாக வரக்கூடிய ஆற்றல் இழப்பு. 50 வயசில் இருக்கிற ஷார்ப்னஸ் 70 வயசில் இருக்காது, உறுதியாக இருக்காது. ஒருவேளை பக்குவப்படுவீர்கள், பண்படுவீர்கள். நிர்வாகத்திற்கு தேவையான அந்த வேகமான செயற்பாடுகள், துல்லியமான புரிதல்கள், இதெல்லாம் குறையுது. எல்லாம் சேர்ந்து தான் இந்த அவருடைய நம்ம ரியோ டி ஜெனீரோவில் பிரேசிலில் நடந்த அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் கலந்துக்கலைங்கிறதா எல்லாருடைய விழிப்புருவங்களையும் உயர்த்தியது. இப்போதும் அவரை பற்றிய என்ன நடக்கிறது என்பது, ஜாக்மாவுக்கு என்ன நடக்கிறது அது பற்றின விவரங்கள் இல்லாதிருப்பது போலத்தான் உண்மையில் என்ன நடக்கிறது. ஆனால் அவருடைய உயிருக்கோ இருப்புக்கோ அச்சுறுத்தல் இல்லை. இருந்திருந்தால் இதற்குள் அந்த செய்திகள் மேற்கத்திய ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டிருக்கும். பெரும்பாலும் வேறு மாற்று ஒரு அதிகார ஒழுங்கு, அந்த ஒழுங்கை வரையறுப்பதற்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ என்றுதான் எனக்கு எண்ண தோன்றுகிறது. குறிப்பா அங்க இருக்கிற அந்த இராணுவ தளபதி, இவருக்கு கீழே இருந்த அவர் தான் செகண்ட் லெவல் லீடரா பார்க்கப்பட்டார். இவருடைய தொடர்ந்து இந்த நீண்ட ஆட்சியை அவர்கள் விரும்பல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. விரும்பினார்கள், விரும்பவில்லை என்பதற்கு அப்பாற்பட்டு அமெரிக்காவை போலவே ஒரு மிகவும் வலிமையான மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது உலக பொருளாதாரத்தையும் உலக ஒழுங்குகளையும் நிர்மாணிப்பதிலும் நிலைநிறுத்துவதிலும் நீடிக்க செய்வதிலும் இன்று இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் பல லட்சம் கோடி அளவு பெறுமதியிலான இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு விற்கிறது, அல்லது அமீரகத்திற்கு விற்கிறது, அல்லது கத்தார் நாட்டிற்கு விற்கிறது, இந்தியாவிற்கு விற்கிறது. அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதுதான் நம்ம மிலிட்ரி இண்டஸ்ட்ரி. இராணுவமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகி அதுவே ஒரு பெரிய உலக அதிகார மையமாக மாறுகின்ற ஒன்று. சீனாவும் இப்போது அந்த ஒரு மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது, காம்ப்ளெக்ஸ்னால் ஏதோ ஒரு காம்பவுண்ட் இல்லை, அது ஒரு பெரிய
ஒரு பெரிய வலைப்பின் அப்படி மாறி இருக்குது. இப்போ இப்போ கூட இந்திய பாகிஸ்தான் மோதலின் போது அந்த சிந்தூர் ஆப்ரேஷன்ஸ் மேலே என்ன பார்த்தோம்னா, ஏறக்குறைய பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய எல்லா செயற்பாடுகளையும் சீனா தான் மேலாண்மை செய்திருக்கு. அப்போ அது இட் இஸ் ரோபஸ்ட்னு சொல்லலாம், மிக முழுமையான ஒரு இராணுவ தொழில்நுட்ப ஒரு ஒழுங்குன்னு வச்சுக்கோங்களேன். சீனாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ஃப்ரீடம் பட் பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப், இது ஒரு மாடல்னு வச்சுங்களேன். இங்கே ஆர்எஸ்எஸும் அதை தான் ஆசைப்படுது. எக்கனாமிக் ஃப்ரீடம், பொருளாதார ரீதியாக நீங்கள் பணம் ஈட்டிக்கொள்ளுங்கள், கொஞ்சம் வசதியாக வாழுங்கள், உபரியை நீங்களே வைத்துக் கொள்ளலாம், அரசு பெரிதாக வரியை வாங்கி கொள்ளும். ஆனால் பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப், ஒரு கட்சி ஆட்சி அப்படிங்கிறப்போ அங்கே கட்சி அமைப்பும் இராணுவமும் இணைந்து வேலை செய்கிற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கும். அதில் இவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அல்லது அவரை சார்ந்தவர்கள் அவருடைய பார்வைகளோ அணுகுமுறைகளோ சரியில்லை என்று இன்னொரு அணியினர், அதுவும் இராணுவத்தோடு நெருங்கி இருக்கிற அந்த ஆளுமைகள் இணைந்து அதிகார மாற்றங்களை செய்வதற்கான திட்டங்கள் தீட்டி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்க வெளியிட்ட மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னால் சீனா இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு இந்திய ராணுவ உயர் அதிகாரியை ஒத்துக்கொள்கிறார். ஆனா அந்த டசால்ட் அந்த நிறுவனம் சிந்து போய் அழிச்சிச்சு இல்ல ஃபாதர், அது இல்ல அப்படிங்கிறத அந்த நிறுவனம் மறுத்து இருக்கிறது. அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, ஒரு தொழில்நுட்ப கோளாறு, அதனால 22,000 அடியில இருந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. கம்பெனியை அவங்க டிஃபெண்ட் பண்ணத்தானே செய்வாங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற செய்திகள், உள்ளக செய்திகளின்படி எப்படியாவது இடைப்பாடு செய்து சண்டை நிறுத்தம் செய்வதற்கு இந்தியா தான் அமெரிக்காவை கேட்டுக்கொண்டது. அப்படித்தான் நமக்கு கிடைக்கிற உறுதிப்படுத்த முடியாத ஆனால் முக்கியமான இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியா தயாராக இல்லாமல் இருந்ததில்லை. இந்தியா பல்வேறு இராணுவ சிஸ்டங்களை வாங்குது. பிரான்ஸ்லேருந்து வாங்குது, பிரித்தானியாட்டேருந்து வாங்குது, அமெரிக்காட்டேருந்து வாங்குது. ஸோ இதையெல்லாம் கரெக்டாக அந்த ஒருங்கிணைக்கிற சிங்க்ரனைஸ் பண்ணுற நேரம் அது டைம் ஆகும். ஒரு ரேப்பிட் எஃபிஷியன்சிங்கிறது இருக்காது. ஒரு அதிவேகத்தன்மை கொண்ட அதிரடித்தன்மை கொண்ட திறன் எஃபிஷியன்சி இருக்காது. ஆனால் அவங்க எல்லாமே சீனா தான். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், அதிகமாக அது சீனாவை சார்ந்திருந்ததால் இந்த சிங்க்ரனைசேஷன், இணைவும் துரிதமான பதில் கொடுத்தலும் என்பது அவர்களுக்கு சாத்தியமாயிற்று. அதனால் பாகிஸ்தான் இராணுவம் சிறந்தது வலிமைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பெரிது, அளவில் பெரிது என்று பார்த்தால் உறுதியாக இந்திய இராணுவம் தான். பட் அந்த சிங்க்ரனைசேஷனில் காலதாமதம் ஆகிற போது இன்னைக்கு எது வேணாலும் நடக்கலாம். அப்படிதான் அதை பார்க்கணும். இந்த சீனாவினுடைய எழுச்சி கிட்டத்தட்ட இந்த 15 ஆண்டுகாலம், 20லேருந்து 15 ஆண்டுகள் இவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆட்சி காலமாக பார்க்கப்படுகிறது. சீனாவினுடைய இராணுவ அலகுகள், அது தாண்டி அது கட்டமைக்கப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதற்கு இவர் மிக முக்கிய பங்காற்றியதாக சொல்லப்படுது. இவருடைய வருகைக்கு பின்னால் சீனாவில் நடந்த எழுச்சியா நீங்க பார்க்குற விஷயங்கள் என்னென்ன? இவரிடமிருந்து மாற்றங்கள் தொடங்கின அப்படின்னு பார்க்கறது அது ஒரு சரியான பார்வையாக இருக்காது என்பது என்னுடைய ஒரு எண்ணம். இப்போ நீங்கள் சீனாவினுடைய வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய நாகரிகம். தமிழர்களைப் போல அது ஒரு மிகப்பெரிய, எப்படி ஈரானியர்களைப் போல ஒரு மிகப்பெரிய நாகரிகம். 2000 ஆண்டுகள் மன்னராட்சி தான் நடக்கிறது, பல்வேறு டைனஸ்டிஸ். ஆனால் இம்பீரியல் சைனான்னு சொல்லுவாங்க. 2000 இயர்ஸ் சன்யாட்சன் தலைமையில் ஒரு தேசியவாத அரசு அங்கு அமைகிறது. குவாமிங்டாங்னு அவங்க அந்த கட்சியை அழைச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களாலையும் அந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகும் கூட எப்படி இந்தியா பல்வேறு சிறு குறு நாடுகளாக இருந்ததோ அதே போலத்தான் அங்கும் சிறு சிறு அரசுகள், சிற்றரசுகள், நிலப்பிரபுக்கள், இப்படிப்பட்ட ஒரு பொதுவாக ஒன்றிணைக்கப்பட முடியாத ஒரு குழப்பம்தான் 2012ஆம் ஆண்டு முறைப்படி, ஆமாம் 2012 இல்லையா, 1912ஆம் ஆண்டு முறைப்படியான ஒரு தேசிய அரசு குவாமிங்டாங் அரசாக அமைக்கப்பட்ட பிறகு இருந்தது. 1921 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுகிறது. அதனுடைய முகமாக மாசே துங் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தேசியவாதிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமான அறிவிக்கப்படாத ஒரு சிவில் வாருங்கிறது அப்போவே ஆரம்பிச்சிட்டது. ஒரு உள்நாட்டு போர், நம்ம சொல்லக்கூடிய இந்த நீண்ட நெடும் பயணம் எல்லாம் அப்போதான் நடக்கும். இந்த லாங் மார்ச்லாம்
சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் ஒரு பெரும் பேரிடராக ஜப்பான் நாட்டினுடைய படையெடுப்பு நடக்குது. அது வந்து கொடுமையான ஒரு காலகட்டம். இந்த நாங்கிங்கிற ஒரு பகுதியில் மட்டுமே ஏறக்குறைய 3 லட்சம் சீனர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதிகாரப்பூர்வ பதிவின்படி 2,60,000 பேர். ஒரு ஜப்பானியர்கள் இப்படி நடந்து கொள்வார்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி. அதற்கு பிறகு ஒரு ஃபுல் ப்ளோன் சிவில் வார்னு சொல்லுவோம், முழு அளவிலான உள்நாட்டு போர் கம்யூனிஸ்ட் படைகளுக்கும் தேசியவாத படைகளுக்கும். அந்த நேரம் தேசியவாத படைகளுக்கு ஷியாங்கை ஷேக் தலைமை வகிக்கிறார். மாட்சேதுங் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு தலைமை வகிக்கிறார். 1949 சீனா இன்று இருக்கிற பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா மக்கள் குடியரசு கம்யூனிஸ்டுகளினுடைய கட்டுப்பாட்டில் உருவாகிறது. அந்த தேசியவாத சக்திகள் புகலிடம் தேடிய பகுதி தான் இன்றைய தைவான். ஸோ இதை நீங்கள் ஒரு உள்நாட்டு போர், ஒரு நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸ், கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸஸ், அது வந்து தைவான் சீனாவா மாறுது. அந்த கம்யூனிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு 2-3 நடக்குது. நீங்கள் 51 ஆரம்பித்து எடுக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து ஒரு பல நல்லவற்றை செய்தாலும் கூட நிறைய டிசாஸ்டர். இப்போ அதில் 2 நீங்கள் சொல்லணும்னா கல்ச்சுரல் ரெவல்யூஷனும் கிரேட் லீப் ஃபார்வர்டுங்கிற கலெக்டிவைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஊர்கள், நிலங்கள், உற்பத்தி கருவிகள், மூலதனம் எல்லாமே வந்து பொதுமைப்படுத்தப்பட்டு ஒரு பெரும் வளர்ச்சி நோக்கிய ஒரு முயற்சியும். கல்ச்சுரல் ரெவல்யூஷனுங்கிறது பழைய இம்பீரியல் தேசியவாத அடையாளங்களை எல்லாம் அழித்தொழிப்பது. மதம், பண்பாடு சார்ந்த பிரபுத்துவ அடையாளங்கள் சார்ந்த கலைகள், இசை எல்லாம் அழித்தொழிப்பது. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் வந்து அறிவு சமூகமே இருக்கக்கூடாதுங்கிற, இருந்தால் நீங்கள் கம்யூனிஸ்ட் அறிவுஜீவியாக இருக்கணும். ஒரு 5 லட்சம் அறிவுஜீவிகள் நாடு கடத்தப்பட்டல, கிராமங்களுக்கு எல்லாம் அனுப்பப்பட்டு வேலை செய்ய வைக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் மாட்சேதுங்கினுடைய 2லையும் நல்ல விஷயங்கள், கனவுகள் இருந்தாலும் கூட அது அந்த சமூகத்தை சீர்குலைக்கிறது. ரொம்பவே அது சீர்குலைத்து பலவீனப்படுத்தி பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பலவீனப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் தான் டெங் ஷாப்பிங் வரார். 76, 78 இருக்கும்னு நினைக்கிறேன். டெங் ஷாப்பிங் வந்து அவர் இதெல்லாம், ஏன்னா அவரும் இந்த நெடும் பயணத்தில் இளைஞராக இருந்தவர். அவர் நீண்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு நீண்ட தொடர்பு உள்ளவர். ஆனால் மாற்றங்களை எல்லாம் அவர் நல்லா உள்வாங்கிக்கிறார். அப்போதான் அவர் வந்து இந்த எக்கனாமிக் மாடல், சைனீஸ் எக்கனாமிக் மாடலை அவர் மாத்துறார். இந்த இன்னைக்கு இருக்கிற இது வந்து இந்த ஜி ஜின்பிங்ல ஆரம்பிச்சது இல்லை, அது டெங் ஷாப்பிங்ல ஆரம்பிச்சது. அவருடைய புகழ்பெற்ற ஒரு நல்ல ஒரு சொல்லாடல் உண்டு. என்ன சொல்லுவாருன்னா, பூனை கருப்பா வெள்ளையா சிவப்பா மஞ்சளான்லாம் எனக்கு கவலையே கிடையாது, அது எலியை பிடிக்குதான்னு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீண்டும் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அந்த மாடல் தான். அது உங்களுக்கு கிரேட் லீப்பா, ஸ்மால் லீப்பா, கல்ச்சுரல் ரெவல்யூஷனா, இல்லை வேலைக்கு ஆகுதா அதை பாருங்க அப்படிங்கிறது வெரி. அதுலேருந்து ஒரு எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியார் முயற்சிகளுக்கு ஊக்குவித்தல், அப்புறம் இன்டகிரேஷன் வித் த வேர்ல்டு. அமெரிக்காவும் அப்போ ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக சீனாவை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்குது. அதை ஐ திங்க் ரிச்சர்ட் நிக்சன் பீரியட்னு நினைக்கிறேன். ஹென்ரி கிஸிஞ்சர்லாம் அடிக்கடி பயணப்பட்டு வந்து அமெரிக்காவுடான ஒரு இணக்கப்பாடும் பொருளாதார திறப்பும் அரசியல் இரும்பு கதவுமாக டெங் ஷாப்பிங் காலத்தில். ஸோ அந்த 80கள் தான் சீனாவினுடைய இன்றைய மாற்றத்திற்கான அடிப்படை. இப்போ இன்னொன்று அவர் டெங் ஷாப்பிங் சொல்லுவார், இந்த தேவையில்லாத நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், முதலில் வலுப்படுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல, போர் என்பது உன்னை நிலைநிறுத்திக் கொள்வது. உனது அடிப்படைகளை, உனது வேர்களை, இருப்புகளை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் எதிரி உன்னை அவ்வளவு எளிதாக வீழ்த்தி விட முடியாது. அந்த அணுகுமுறையை டெங் ஷாப்பிங் எடுக்கிறார்.
அதுக்கு அமெரிக்காவும் உதவி செய்யுது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பனிப்போர் காலத்தில் ரஷ்யாவை மட்டுப்படுத்த வேண்டியதும் அந்த மட்டுப்படுத்தலுக்கு சீனாவினுடைய உதவியும் தேவைப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அந்த பாயிண்டை இழந்துருவாங்க. சீனாவினுடைய இன்றைய எழுச்சி என்பது அமெரிக்காவினுடைய ஒரு லிபரல் ஆர்டர் இருந்து இல்லைங்களா, அந்த லிபரல் ஆர்டருக்கு உள்ளதான் நடந்தது. வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லிபரல் ஆர்டர் வழியாகத்தான் சீனா இன்னைக்கு அது அமெரிக்காவுக்குள்ளேயே போய் அங்கே இருக்கிற மாசச்சூட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லா தொழில்நுட்பம் வளர்ச்சி இது எல்லாமே அந்த சோகால்ட் லிபரல் ஆர்டருக்குள்ளதான் நடக்குது. இன்ஃபேக்ட் அமெரிக்காவுடைய வளர்ச்சி இப்படிதான் நடந்தது. அமெரிக்கா வந்து அது ஒரு லோனர் நாடு. 1890 வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப தனிமையான நாடு. இன்ஃபேக்ட் நீங்க இப்ப கூட 20-25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு அமெரிக்க ஸ்டூடெண்ட்டை போய் நீங்க ஜியாகிரபி மேப்பை காட்டினீங்கன்னா அவங்களுக்கு அமெரிக்காவை தவிர வேற உலகம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நான் முறையா அமெரிக்கா போன நேரம் ஒரு சந்திப்புக்கு போன நேரம் கால்ட் இந்தியா, ஐ எம் கமிங் ஃப்ரம் இந்தியானா இந்தியான்னு ஒரு நாடு இருக்கிறதே அவங்களுக்கு எப்போ 95ல். அப்ப நான் எல்லாரையும் சொல்லல, சில அவங்க தேர் ஆர் வெரி வெரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஒரு நாடுன்னு வச்சுங்களேன். பட் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு கிரைசிஸை சந்திக்குது இல்லைங்களா. இன்னைக்கு ஒரு இதே கிரைசிஸ் தான் அன்னைக்கு இருந்த எம்பையர் பிரிட்டிஷுக்கு வருது. அன்னைக்கு பாக்ஸ் பிரிட்டானிக்கா, இன்னைக்கு எப்படி பாக்ஸ் அமெரிக்கா அப்படி இருக்குதோ அது மாதிரி பாக்ஸ் பிரிட்டானிக்காங்கிறத அந்த பிரிட்டிஷ் எம்பையர் பலவீனப்படக்கூடிய ஒரு காலத்துல தான் அமெரிக்கா உள்ள வர வேண்டிய தேவையை பிரிட்டன் உருவாக்குது. எப்படி ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுக்காக சீனாவை கைகோர்த்ததோ பிரிட்டன் அமெரிக்காவை கையை பிடிச்சி இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வருது. பட் லக்கி அமெரிக்கா முதல் உலக போர் டிப்ரெஷன் வருது. அது விலகி இருந்தனாலையும் இயற்கை வழங்கினாலையும் அது கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்குது. யூரோப்பு சின்னாபின்னப்படுது, அமெரிக்கா வலுப்படுது. 2ஆம் உலக போர்ல அது தன்னுடைய இராணுவ வலிமையை நிலைநிறுத்தி கொள்கிறது. அதனுடைய ராசிக்கு இந்த பனிப்போர் வேற சேருது. அது தன்னுடைய இராணுவ பலத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ ஒரு பக்கம் லிபரல் ஆர்டர், இன்னொரு பக்கம் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த சூழலில் தான் 1980 இருந்து சீனா நல்லாவே வளருது. ஆனால் டென் ஷாப்பிங் கரெக்டாக சொன்னது அமைதியாக நம்ம பொருளாதார ரீதியாக வலுப்படுவோம், தேவையில்லாத இந்த பிராந்திய பிரச்சனைகளுக்கெல்லாம் போக வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிறார். இந்த மாற்றம் எங்க வருதுன்னா 2008 அல்லது 2009 இந்த லேமன் பிரதர்ஸ் அமெரிக்கா ஒரு பொருளாதார நெருக்கடி சந்திக்குது இல்லைங்களா. ஒரு இன்டர்னல் எக்கனாமிக் கிரைசிஸ் உள்ள நடக்குது. ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது. அந்நேரம் தான் திங்ஸ் ஆர் நாட் வெரி வெல் வித் அமெரிக்கா. அப்படிங்கிறப்போ நம்மவும் ஒரு உலக சக்தியாக மாறலாமாங்கிற அந்த எண்ணமும் ஆசையும் அப்பதான் சைனாவுக்கு வெளிப்படையாக வருது 2008-9 காலகட்டத்தில். அந்த நேரம் ரஷ்யாவும் உடைஞ்சு போயிடுச்சு. ஸோ யூனிபோலர் வேர்ல்டு, ஒற்றை ஒரு அதிகார மையம் இருப்பது நல்லதல்ல என்கின்ற எண்ணமும் பரவலாக இருக்கிறது. சீனா அந்த இடத்துக்கு வரதுக்கான எண்ணத்தை வளர்த்து கொண்டு சில நீண்ட தூர இலக்குகள் கொண்ட நகர்வுகளையும் அது மேற்கொள்கிறது. அது இன்னும் வலுப்படுவது 2017 ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு வராரு, ஆட்சிக்கு வர 2017 தானே வராரு முதல்ல அப்போ அது தன்னை இன்னும் கொஞ்சம், ஏன்னா பொருளாதாரம் வலுவாயிற்று. பல இடங்கள்ல ஆப்பிரிக்கா அங்க எங்கன்னு கண்ணா பின்னான்னு முதலீடுகள் அது செய்து ஹம்பந்தோட்டா அப்படி இப்படின்னு நிறைய செய்து அந்த ஆசை அதுக்கு வருது. ஆனால் தன்னை முழுசா ப்ரொஜெக்ட் பண்ணலை. பட் என்னோட வியூ படி அந்த 2019 தான் அது அந்த ஒரு காங்கிரஸ் ஒன்று நடக்குது. அதில் தான் ஜி ஜின்பிங் டெங் ஷாப்பிங்கினுடைய அந்த அணுகுமுறையிலிருந்து சீனா இனிமேல் மாறும், அது அமெரிக்காவுக்கு இணையான ஒரு இராணுவ அரசியல் சக்தியாக நிலைநிறுத்தும் என்பதை 2019 அதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறது இவர். ஸோ தெர் இஸ் ஒரு ப்ராக்ரெஷன். ஒரு இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்கா உருவாக்கி அந்த லிபரல் ஆர்டரை அவர் இப்போ கொலாப்ஸ் பண்ணாரு, ட்ரை பண்றார், முயற்சிக்கிறார். ஸோ இந்த இடத்தில் தன்னை ஒரு பெரிய உலக அரசாக நிறுத்தி கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு முயற்சியை எடுக்கிறது. இப்போ இதுல எது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நிஜமா பார்த்தீங்கன்னா சீனாவால் அது முடியுமானா
அமெரிக்கா இஸ் டெஃபினெட்லி a declining power. அது வந்து பலவீனமாகி கொண்டிருக்கும் ஒரு ஒரு வல்லரசு. ஆனால் அந்த அமெரிக்காவுக்கு இணையான ஒரு வல்லரசாக சீனா தயாராகி விட்டதென்றால் இன்னும் தயாராகவில்லை என்பது என்னுடைய இன்னும் தயாராகவில்லை. அது காரணம் என்ன அப்படின்னா எகைன் சொல்லலாம், இவர் அமெரிக்காவின் துதிப்பாடி சொல்லுவாங்க, ஃபேக்டா தான் நம்ம பேசணும்ட்டா. ஆனால் அவங்க சரின்னு சொல்றது கிடையாது. அவங்க சரி ஃபேக்டா பார்க்கலன்னா நீங்க தப்பான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவீங்க. தப்பான வந்து நீங்க வந்து பாறையோட போய் மோதி உங்க தலை தான். கொள்கைக்காக நம்ம மோதணும். இப்ப நானும் மோதிட்டு தானே இருக்கிறேன், தெரிஞ்சுதான் மோதுறோம். தலை உடையும், ரத்தம் வெளியும். ஆனா மோதித்தான் ஆகணும்னு ஒண்ணு வர நேரம் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். மிலிட்டரி பவர் ப்ரொஜெக்ஷன் தான் இன்னைக்கு நம்பர் 1 பவர் ப்ரொஜெக்ஷன். ரெண்டாவது எக்கனாமிக் கண்ட்ரோல். உலகம் முழுசும் 750 மிலிட்டரி பேசஸை வச்சிருக்குது அமெரிக்கா. 750. இது நிறைய பேருக்கு தெரியாது. 750 மிலிட்டரி பேசஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட், 80 கண்ட்ரிஸ். 80 நாடுகள்ல அது மிலிட்டரி பேசஸ் வச்சிருக்குது. அண்ட் ஹைலி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. சீனாவுக்கு அப்படி பார்த்தா 2 பேஸ் தான் இருக்கு. தன்னுடைய நாட்டை தவிர்த்து டிஜிபூத்தின்னு ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலையும் கம்போடியாலையும் தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல அது மிலிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கே தவிர இந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு இன்னும் காலங்கள் ஆகும். 2 சீனாவினுடைய அந்த பொருளாதார கண்ணிகள் பல இடங்கள்ல அது உலக ஒழுங்குகளோடு சம்பந்தப்பட்டது. அதை உடைக்கணும்னா மேற்குலக நாடுகளால் முடியும். இது 2வது அதுக்கு இருக்கிற சிக்கல். 3வது கரன்சி. இன்னைக்கு டாலர் தான் வந்து அது என்ன கரன்சின்னு சொல்லுவாங்க, பட் வாயில வர மாட்டேன். நேற்று நைட் தூங்குற ரொம்ப லேட் ஆச்சா, ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்க மாட்டேங்குது. டாலர் கரன்சி தான் இன்னைக்கு ஒரு கன்வர்ஷனுக்காக இருக்கட்டும், செக்யூரிட்டிக்காகவும் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சிஸ்டம் ஆல்சோ. இப்போ தைரியமாக நீங்கள் சிங்கப்பூர் பேங்கை நம்பலாம், அல்லது நார்மலி ஒரு அமெரிக்கன் யூரோப்பியன் பேங்கை நம்பலாம். ஆனால் ஒரு பர்மா பேங்கையோ ஒரு சீனா பேங்கையோ நீங்கள் அப்படி நம்ப முடியாது. அந்த சிஸ்டம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு அது இன்னும் வந்து சேரலைங்கிறதுனால அதனுடைய உலக பேரரசு என்கின்ற அந்த கனவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. யதார்த்தத்திற்கு அது வந்து சேருவதற்கு இன்னும் அது நிறைய கட்டங்களை அது கடந்து முன் செல்ல வேண்டி இருக்கும். பட் அந்த கட்டத்திற்கான விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்தவர் ஜின்பிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர அவர் தான் இதை சாதிச்சாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு நெடிய வரலாற்று பயணம் ஃபாதர். இப்போ இதோடைய போக்கு இனி வரும் காலங்களில் இந்த அமெரிக்காவினுடைய இந்த அரசியல் தோல்வி, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் உலக பேரரசுக்கான ஒரு மாபெரும் கனவோடு இருக்கிற சீனா இனி வரும் காலம் இதை எப்படி வழி நடத்துவாங்க, அதோட போக்கு எப்படி ஃபாதர்? அதான் ஒரு பலவீனமாக பொதுவாகவே எந்த கண்ட்ரியில் அந்த பாப்புலிசம் வருதோ அந்த நாடு பலவீனமாகி கொண்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ள ஒரு பாப்புலிசம் தான். நம்ம ஊர் மோடி மாதிரி தான் அந்த ஊர்னு வச்சுங்களேன். அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பட் நீண்ட கால அளவில் அது எப்படி இருக்குங்கிறது போகத்தான் தெரியும். இந்தியா கூட எவ்வளவு பகை இந்த நாட்டில் உருவாக்கியிருக்கல. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, வெள்ளைக்காரன் தன் திறமையால் இங்கே வந்து ஒன்றும் பிடிக்கல, இங்கே இருந்த மன்னர்களையும் அவனுங்களையும் பிடிக்காம மனசுக்குள்ள பொங்கிட்டு இருந்த நிறைய பேர் இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்த நேரம் இவனுங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படி மக்கள் அவங்க பின்னாடி போனாங்க, நின்னாங்க. இல்லைன்னாலாம் எந்த ஃபாரின் பவர் இங்கே இருக்க முடியாது. ஸோ இதை பல நேரங்களில் நம்ம மறந்துடுறோம் இல்லையா. இன்னைக்கும் எத்தனையோ பேர் மனசுக்குள்ள நான் சொல்றேன் வந்து யாரும் பேச மாட்டாங்க, இவனுங்களுக்கு சீனாக்காரன் வந்தாலே பரவாயில்லப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல. நீங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற போது, தொடர்ந்து அந்நியப்படுத்தப்பட போது, அதிகாரத்தின் முன்னால் நீங்கள் துன்பங்களுக்கும் இடர்களுக்கும் இயலாமைகளுக்கும் உட்படுத்தப்படுகிற போது இவனுங்களுக்கு சீனாக்காரனே வரட்டுமே நினைக்கிறோம் இருப்பான்ல. வலிமையான தலைவர்கள் எல்லா நாளுமா இருக்க போறாங்க. அமித்ஷாவும் மோடியும் என்ன இன்னும் 500 வருஷத்துக்கு இருந்துட போறாங்களா? இன்னும் 20 வருஷம் கூட அவங்க இருக்க முடியாது. ஐ ஆல்வேஸ் சே டிக்டேட்டர்ஸ் கிரியேட் வீக் கண்டினியூட்டி. சர்வாதிகாரிகள் மிகவும் பலவீனமான தொடர்ச்சிக்கு வித்துடுகிறார்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய புரிதல். அதே மாதிரி தான் அமெரிக்கா வந்து ஒரு டிக்ளைனிங் பவர் தான். ஆனால் அகன்று போகிற அளவுக்கு அது பலவீனப்பட்ட நாடானா அப்படிலாம் இல்லை. இன்னொன்று, சீனாவை மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்தும் வருகிறது. எப்படி அமெரிக்காவுக்கு இன்று உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறதோ அதே போலத்தான் சீனாவுக்கும் உள்நாட்டு பிரச்சனை இருக்குது. வெளியே தெரியல. இப்போ காணாம போயிருக்காருன்னா அது அடிப்படையில் உள்நாட்டு பிரச்சனை தானே, அதிகார அமைப்பிற்குள்ள ஒரு பிரச்சனை தானே.
அதே மாதிரி இஸ்லாமியர்களை ஒடுக்குகின்ற ஒரு கதைகளும் வெளியே வரல சீனா. ஜிங்ஜியாங் மாகாணத்துலலாம் அது ரொம்பவே நடக்குது. இப்படி பல உள் பிரச்சனைகளும் அந்த நாட்டுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று, பொருளாதார சுதந்திரத்தை நீங்கள் தாராளமாக கொடுத்து விட்டு அரசியல் சர்வாதிகாரத்தை நீண்ட காலம் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெடிக்கத்தான் செய்யும். நான் ஹாங்காங்கில் வெடிச்சது இல்லைங்களா, அது மாதிரி வெடிக்கத்தான் செய்யும். ஸோ சீனாவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது போல தோன்றினாலும் அதற்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. என்வாயன்மெண்டல் கிரைசிஸ் இருக்குது. ஏழை பணக்காரன் அந்த இடைவெளி ரொம்ப மோசமாக அங்கே அதிகரிச்சுட்டு இருக்குது. ஊழல் மற்ற நாடுகள்லையாவது அதை கேட்குறதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குது, அங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் அதற்கும் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. பட் இன் தி எண்ட் ஒற்றை அதிகார உலகம் நல்லதில்லை. ஒரு பல்முனை மல்டிபோலர் வேர்ல்டு தான், பல்முனை உலகம்தான் வேண்டும். பட் பிரச்சனை என்னென்னா, தங்கள் சொந்த ஊரில் பல்முனை அதிகாரத்தை அனுமதிக்காதவர்கள் தான் உலக அளவில் பல்முனை அதிகாரம் வேணும்னு இப்போ மோடி போய் பேசிட்டு வந்திருக்கிறார். பல்முனை அதிகார உலகம் வேணும்னு. இது எப்படி காமெடி? இது மாதிரி காமெடி இருக்க முடியுமா? இந்த ஊரில் எல்லா அதிகாரமும் உங்களுக்கு டெல்லியில் வேணும். ஏன்னா ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரு இது எல்லாம் ஒன்றா வேணும். ஆனால் நீங்கள் பிரிக்ஸுக்குள்ளே போய் நம்ம அமெரிக்காவை கவுண்டர் பண்ணணும், பன்முக அதிகாரம் வேணும்னு. இந்த மாதிரி போலித்தனங்கள் இருக்கிற வரைக்கும் உண்மையான உலக ஒழுங்கு வராது. உண்மையான உலக ஒழுங்கு வரணும்னா அது மாதிரி தலைவர் நெல்சன் மண்டேலா மாதிரி, ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி உன்னதமான தலைவர்கள் வரணும். அவர்களால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி அந்த மாதிரி தலைவர்கள் வந்தால் தான் இந்த ஓரளவுக்கு ஒழுங்கான ஒரு உலகம் அமையும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், சீனா குறித்தும் உலக அரசியல் குறித்தும் நிறைய உரையாடணும். உங்களுடைய நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.